फ्रेंड्स वेलकम टू तंगम किचन पार्க்க போறது பீட்ரூட் ரசம் தான் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்ப டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயமா தான் இருந்துச்சு ஆனா சும்மா சொல்ல கூடாது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுறப்போ அவ்வளோ அருமையா இருந்துச்சு பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா உள்ள போகும் வாங்க இந்த பீட்ரூட் ரசம் எப்படி பண்றேன்னு வீடியோக்குள்ள பார்த்தறலாமா பீட்ரூட் ரசத்துக்கு இந்த சைஸ் அளவுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இத தோலை நீக்கி நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துறலாம் அதே போல இந்த சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன் பீட்ரூட்டும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு இத வந்துட்டு நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க வச்ச பீட்ரூட் தக்காளி நல்லா வெந்துருச்சு இது ஆறனே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்துட்டு நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் கீழே ஊத்திட வேண்டாம் இது நம்ம அரைச்சு எடுத்து வந்துருவோம் நல்லா அரைச்சு எடுத்துருந்துச்சு இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க நான் தோலோட தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மிளகாய் ஆட் பண்ணுவோம் அப்புறம் தாளிக்கிறப்ப மிளகாய் வத்தல் ஆட் பண்ணுவோம் ஆனால் காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்னஸாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் தனியா இதெல்லாம் நம்ம ரசத்துக்கு எப்படி குறக்குறன்னு அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லை நீங்கள் அம்மி இருந்தால் கூட அம்மியில் கூட அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் இதை அரைச்சி எடுத்து வந்துடுறேன் இந்த அளவுக்கு குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை தண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆல்ரெடி பீட்ரூட் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல இப்போ அந்த அரைச்ச தண்ணியில் ஆல்ரெடி அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கிடுவோம் பீட்ரூட் தக்காளி அரைச்சாலே அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜார கழுவி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ரசத்தோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்கன்னா கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ரசத்தை சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கொத்தமல்லி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொத்தமல்லியை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வச்சிருந்தேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதையும் கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெடிச்சோன்னே கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகாய் வத்தல் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட்டில் தான் பண்ணோம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ